எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs and it's me சாரு. பேய் வீடியோ தான், அதுக்குன்னு இந்த லுக்லேயே ஆரம்பிப்பேன் கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி குழந்தை கேரக்டர் போட்டிருந்தனால அதுக்கு மூஞ்சி ஃபுல்லாக பவுட்ரு, கன்னத்தில் பொட்டு இதெல்லாம் வச்சுருந்தேன். அதனால கலைக்கவே இல்லை. எனக்கு இந்த மை வச்சு பழக்கமே இல்லை. நான் எப்பவுமே ஐலைனர் தான் வைப்பேன், அதையே அழிக்காமல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த லுக் பேய் வேஷம் தான் போட போகிறோம். பட்டு இந்த செட்டப் வேணாம், கொஞ்சம் நீட்டாக ரெடியாகி பேயாக மாறலாம். புரியல, வெயிட். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் மிஸ் மிராக்கிள் சேனலில் வந்து ஒரு பேய் சேலஞ்ச் தான் போட போகிறோம். ஸோ அது என்ன நீங்கள் கெஸ் பண்ணிட்டே இருங்க, நாளைக்கு வந்துடும். அது வந்து இனிமேல் தான் எடுக்க போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து நிறையா பேய் மேக்கப்லாம் வந்துச்சு. சரி, இங்கே வந்து நம்ம சேலஞ்செலாம் பண்ண மாட்டோம், சும்மா vlog தானே பண்ணுவோம். எனக்கு வந்து பேய் மேக்கப் ட்ரை பண்ணணும் ஆசை. ஆக்சுவலி பேய் மேக்கப்னு இல்லை, ரீசெண்டாக வந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான மேக்கப்ஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னு தெரில, அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் நானுமே வாங்கணும்னு நிறைய விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் பேய் மேக்கப் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஒன்று ட்ரை பண்ணுவோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா அந்த பேய் கெட்டப்லேயே நீங்கள் நாளைக்கு மிஸ் மிராக்கிளில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் பார்ப்பீங்க. ஆரம்பிப்போமா? ஸோ ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தாச்சு. இதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த வாய் கிழிச்ச எஃபெக்ட் நான் ஒன்று பார்த்துருக்கேன். பட் அந்த வாய் கிழிச்ச எஃபெக்ட் தான் எனக்கு வந்து வேணும். ஆனால் அதுக்கான பொருளும் என்கிட்ட இல்லை. பட் லெட்ஸ் ட்ரை. இல்லை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் நமக்கு வராது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்க்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐலைனரை வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். Now we are going to இடி வைக்க போகிறோம். ஃபுல்லாக பின்னாடி பெயிண்ட் பண்ணியிருக்கேன், காய போகுது அதுக்குள்ளே. வரல. ஐ திங்க் சைட்லலாம் இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணால் தான் எவிடெண்ட்டாக. ஆனால் எனக்கு இப்போவே இந்த வாய் கிழிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் ஃபீல் ஆகுது கைஸ். நைட்டில் இந்த வீடியோவை யாரும் பார்க்காதீங்கன்னு நானே ஒரு 6 மணிக்கு மேலே தான் போஸ்ட் பண்ணுவேன். இருந்தாலும் நீங்களாம் வந்து காலைல பாருங்கள். ஏன்னா நான் வந்து கொடுமையாக மாறிட்டேன்னா என்னை பார்த்து உங்களுக்கு அப்புறம் 4 நாளைக்கு தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் பெயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன், இது பண்ணிவிட்டு கடவுளே வாய்க்கெல்லாம் ஆகும். சொதப்பிட்டேன், நல்லா சொதப்பிட்டேன். சரி இருக்கட்டும். ஆக்சுவலி நிறைய மாடல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி போடுறாங்க. அவங்களாம் எதில் பண்ணியிருக்காங்கன்னே தெரில. அவங்களுக்குலாம் அழகாக ஒரு இதுலேயே அப்படியே புஸ்குன்னு நிறையா லேயர் வருது. எனக்கெல்லாம் வந்தே தொலை மாட்டேங்குது, ஒரு லேயரே உருப்படியாக. இப்போ நான் கரெக்டாக எதில் வச்சுருக்கேன்னு திருப்பி எழுதி போகுது. பாருங்க, ரொம்ப கிட்ட வைக்கிறேன், கண்ணு வேற தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. இதில் எங்கிட்டு இப்படி ஒரு பேய் உட்காந்து புலம்பி அழுது தான் போட வேண்டியதாக இருக்குது. நமக்கு மட்டும் எப்போவுமே ஒன்று நல்லதாக சீக்கிரமே நடக்காது கைஸ். ஐ திங்க் மை ஸ்கின் ஃபீல்ஸ் இரிட்டேட்டட். எரியுது எனக்கு ஆக்சுவலி. ஐயோ இது ஒத்துக்கலை, என் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இது ஒத்துக்க மாட்டேங்குது. என்னத்தையோ மூஞ்சில் பூசுறா அப்படின்னு சொல்லி ஸ்கின் எரிய ஆரம்பிக்குது. காலையில் ஏதாவது பொக்கலம் வந்துருமோ ஐலைனர் இப்படி வாய்க்கிட்ட தேய்க்கிறதுனால? இந்த சைடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் நாராசமாக இருக்குது. ஷோ, வாய் எரியறதை பார்ப்பனா இல்லை இதை பார்ப்பனானே தெரியலையே. பேய் மாதிரி சிரிச்சு பார்த்தேன். ஆக்சுவலி நமக்கு வேற மீசை, அது வேற இப்போ வேர்க்குது. நான் என்ன பண்ணுறேன், அது அந்த வேர்வை அப்படியே யூஸ் பண்ணி, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஸோ அந்த வேர்வை அப்படியே யூஸ் பண்ணி கடைசி நீங்கள் இந்த பேய் பார்த்து பயவே பட மாட்டீங்கல்ல. நான் என்ன சூப்பராக மேக்கப் போட்டாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்கல்ல. நம்ம அப்படியே அந்த மீசையை வந்து அப்படியே யூஸ் பண்ணியே வந்து நம்ம வாயோட ஷேப்பை வந்து இது பண்ணிடலாம். மேக்கப் கூட ஒழுங்கா போட வர மாட்டேங்குது. தெரிஞ்சு அங்கேருந்து நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரில. அதனால தான் இங்கே கண்ணாடி கிட்டே வந்துட்டேன். ஸோ தட் எனக்கு கிட்டே பார்த்து பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். எனக்கு கண்ணாடி போடாமல் எனக்கு கண்ணு தெரியாது.
ஆனாலும் இப்படி ஒரு இல்யூஷனாக லைட்டாக மங்கலாக பார்க்கும்போது ஏதோ நிஜமாலே வாய் கிழிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் இதை இன்னும் நான் கொடுமையாக ஆக்கணும்னு நினைக்கிறேன். யூடியூபோடைய அந்த அதில் வர வீடியோஸ்லாம் வந்து நமக்கு அந்த மாதிரி வரல. எங்கள் வீட்டு ஃபேன் வந்து கொஞ்சம் ரிப்பேர் கைஸ். அது ஸ்விட்ச் போட்டாலும் அது எப்போ நினைக்குதோ அப்போ தான் ஓடும். இப்போ திடீர்னு ஓடுது, பயப்பட வேணாம். ஸோ நான் வந்து என்னோட லிப் கலரை முதல்ல மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்படி செக்கச்சவேன்னு லிப்ஸ்டிக் போட்டலாம் வராது பேய். இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு உள்ள ஃபில்லர் கொடுத்துடலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ என்ன தோணுது எனக்கு, இதை ஒரு ஷேப்பாக ஆக்கும். அதாவது இதுதான் என் லிப்ஸ் இல்லை, இவ்வளோ பெருசு என் லிப்ஸு அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபில்லர் கொடுத்து இல்யூஷன் கொடுத்தா எப்படி இருக்கான். அதுக்கு நம்ம வாயை மூடணும்ல. கைஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவுட்லைன்லாம் வரைஞ்சிட்டேன். இன்னர் அந்த லிப்ஸில் வந்து இந்த பிளாக் கலர் வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணலான்னு இருக்கேன். பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? தினமும் இந்த மாதிரி நிறையா பண்ணுவேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ரத்த கரைகளை உண்டாக்க போகிறோம். ஐயோ இது வீடியோ ஃபுல்லாக இப்படி இருக்க பேச ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன வந்து இந்த பாயிண்ட்ல எனக்கு வாயுமே தெரில. தாடி வச்ச மாதிரி இருக்கு. இந்த குட்டி வெள்ளையா இருக்குது, எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ சாரு என்ன தாடி வச்சிருக்கியா அப்படிங்கிற ஒரு இங்கே பாருங்க, இப்படி இருந்தால் தாடி இருக்க மாதிரி தான் இருக்கு எனக்கு. கருமா. ஓகே ஸோ இப்போ வந்து சில ரத்த கரைகளை உண்டாக்கலாம். என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் வேறங்க. ஓ இது டார்க்கர் ஷேடு கூட கிடையாது. லெட்ஸ் ட்ரை. ஐயோ லிப்ஸ்டிக் வேஸ்ட்டாக போகுதே. எங்கள் அக்கா வீடியோவை பார்த்தானா அடி பாவி பாவி லிப்ஸ்டிக்கை ஏண்டி வேஸ்ட் பண்ணுறேன்னு என்னை திட்டுவா. என்ன பண்ணுறது, நம்மளது ஒரு லோ பட்ஜெட். நம்மக்கிட்ட வந்து பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை, யாரும் இல்லை. சிஜி இல்லை, ஏஜி இல்லை, எந்த ஒரு டெக்னிக் ஏஐ எதுவுமே இல்லை. நானே ஒரு தற்கூரி, எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் பண்ண முடியும். பேய் கண்டென்ட் பண்ணணும்னா பேயை மட்டும் பண்ணிட்டு போயிருக்கணும். இதை உட்காந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே அடி கிளிப்போமா. வெயிட் பின்பக்கம் தானே. வாவ் செமையா இருக்குல்ல. இது கூட நான் இன்னும் கொஞ்சம் பண்ண போகிறேன். இது கூட லைட்டாக ஒரு பிளாக் எஃபெக்ட் வச்சா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது மிஸ் பண்ணவும் வாய்ப்புகள் உண்டு. பட் ஸ்டில் லைட்டாக ஒரு பிளாக் இதையும் வச்சு பார்ப்போன்னு. சும்மா காசாக பண்ணுவேன். ஆனால் இதை மிஸ் பண்ணிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் தான் எனக்கு இந்த ரெட்டு கூட அப்படியே கொஞ்சம் ஒரு பிளாக்கும் இருந்தால் ஒரு கர்மோ அப்படின்னு ஒரு 60 இப்போவே 60 தான் இருக்கேன். வாய் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுது. லைட்டாக வச்சு பார்ப்போமா. நான் சொல்ல ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு பிளாக் வச்சோன்னா கொஞ்சம் சொதப்பிடும் அப்படின்னு மேலே ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஃபீல் ஆச்சு. இப்போ இங்கேயும் அகெயின் பிளாக் தான் அதிக டாமினேஷனாக ஃபீல் ஆகுது. ஐ வாண்ட் ரெட்டோட டாமினேஷன் இருக்கணும் எனக்கு. அதனால் என்ன பண்ண போகிறேன், குங்குமத்தை கரைச்சி இன்னொன்று பண்ண போகிறேன். லெட்டு மாதிரி இருக்கா, ஆனால் இது குங்குமம். ஐ திங்க் இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் ஏதாவது ஒரு ஃபில்ட்ரு ஏதாவது ஒரு கொஞ்சம் வேலைப்பாடு பண்ணிட்டு இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இது மாதிரி க்ரன்ச் பண்ணி வச்சுருக்கேன்னா இதை வந்து அப்படியே காமனாக அப்படி அது ஒரு டேப்பு, அந்த டேப் வந்து அப்படியே இதில் ஒரு டேப்பு ரெடி. வா ஒரு ரியல் எஃபெக்ட் கொடுக்குதுல. எப்படி மாசா ரெடி. போதும் போதும், இதுக்கு மேலே கை வைக்க வேணாம். இப்போ நம்ம வந்து கடைசி ஒரே ஒரு ஏய் மாசு, நான் தான் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட். பேய் மேக்கப் யாராவது போடணும்னா இந்த சைடு கண்ணத்தை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? சூப்பர்ல. போதும், இதுக்கு மேலே நான் பேய் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கும். என்ன பண்ணாலும் அழகா இருக்கே. பேய் நேசத்துலேயே எடி நான் ரசிக்கிறேன் அப்படின்னா ஏடி ஏடி மாசா. நான் கூட தம்ப்நெயில்ல ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன். இப்போது மாசா வேற லெவலாக ஒரே ஒரு வேலை தான் பண்ணோம். என்னன்னா பேய்னா ரத்தம் குடிக்கும்ல கைஸ். லைட்டாக அப்படியே வாயிலேருந்து வர மாதிரி ரத்தம். அண்ட் இங்கே வந்து பேய்க்கு கண்ணில் ரத்தம் வரணும்.
ஐயோ அது கொஞ்சம் சொதப்பிச்சோ. பர்ஃபெக்டான ஒரு கண்ணீர் துளியா இல்லையோ? ஐ திங்க் இங்கே வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அழுவ ட்ரை பண்ணுறேன். மாஸ், இதுக்கு மேலே நான் எதுவுமே டச் பண்ணுறதா இல்லை. இப்படி காட்டினா எப்படி? உங்களை பயமுறுத்துற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் மட்டும் இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு அது மாதிரி ஒரு ஷார்ட் வைக்கலாம் எப்படி? வைக்கவா? முடியல, முதல்ல இந்த வீடியோ வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. எனக்கு எதுவும் கைட்லைன்ஸ் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது கடவுளே. மைக்லேயே வச்சு பேசுகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு யாரையாவது இந்த லுக்கு காட்டணும்னு இருக்கு. ஆனால் எல்லாருமே வந்து ஆக்சுவலி தூங்குறாங்க. இருங்க, நம்ம வந்து என் கசினுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அவனாவது எடுக்கிறானா அப்படின்ட்டு. இல்லைனா எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணலாம். எனக்கு எல்லாம் சங்கி கால் பண்ணலாம். யாருக்காவது ஒருத்தருக்காவது கால் பண்ணி இந்த சுச்சுவேஷனில் என் லுக்கை நான் காட்டியே ஆகணும். எனக்கே பயங்கரமாக இருக்குது. ப்ளீஸ் பிக் அப் த கால். ஹலோ, ஒரு நிமிஷம். இந்த ஏசி ஓடுறதுனால எனக்கு எதுவுமே கேட்கவே மாட்டேங்குது. எப்படி இருக்கு? இஸ் இட்? பட் நான் இதை எதிர்பார்க்கல, பயப்படணும்னு எதிர்பார்த்தேன். கைஸ், இவன் பயப்படல, நம்ம வேற ஆளை போய் பயமுறுத்தலாம். நான் முன்னாடி கூட இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கலான்னு நினச்சேன். இப்போ யாருமே பயப்படலைன்னா எப்படி? என் அக்கா வேறு நைட்டு இப்போ நான் 1 மணிக்கு கால் பண்ணால் பயந்துட மாட்டா? ஐயோ என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்ட்டு. எடுப்பாளா? தூங்கியிருப்பாளோ? அக்கா, ஹலோ, வீடியோ கால் பாரு. தூங்குறியா? சரி தூங்கு. நான் சும்மா பேய் வேஷம் போட்டேன், அதான் எப்படி இருக்குன்னு காட்டலான்னு கால் பண்ணேன். சரி போய் தூங்கு. இருந்தாலும் என் பேய் மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஃபில்டர்லாம் இல்ல. ஓ, ஃபில்டர் மாதிரி இருக்கா? இல்லடி, என்னோட மேக்கப் டி. இங்க பாரு, மூக்குல இருந்து ரத்தம்லாம் வர மாதிரி பண்ணிருக்கேன். சரி தூங்கு. தேங்க் யூ. பை. ப்ளீஸ் யாரும் வந்து என்னை பைத்தியக்காரன்னு நினைக்க வேணாம். ஏன்னா என் குடும்பத்தில் ஆல்ரெடி என்ன அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஜெனியக்கா கால் பண்ணலாம். ஜெனியக்காவை இது வாட்ஸ்அப் கால்லாம் எடுக்க மாட்டாங்க. ரிங்கிங் போது, பயந்துருவாங்களோ? ஹலோ, ஒருத்தராவது பயந்தாங்களே. பயமா இருக்கா? பரவாயில்ல, நான் போட்ட மேக்கப்புக்கு நீங்க தான்க்கா வர்த்தா வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கால் பண்ணா பொடி பைத்தியக்காரிங்கிறாங்க. எவ்வளோ அழகா டீடைலிங் வேலைலாம் பார்த்துருக்கேன். யாரும் வந்துட்டு காமெடியா இருக்கு பொடி அப்படிங்கிறாங்க. அதனாலே ரொம்ப இதுவாயிடுச்சு. சரி யார் பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். கைஸ், ஜெனியக்கா ஹேட் அ குட் ரியாக்ஷன். அழகா இருக்கேன்க்கா நான் சிரிச்சா பேய் வேஷத்துல. நைஸ். ஓகே கைஸ், ஸோ அட்லீஸ்ட்
ஒருத்தராவது பார்த்து பயப்பட்டாங்களே. பட் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இந்த லுக்கு வந்து நீங்கள் 10 out of எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். யாராவது பயமுறுத்தி இருந்தால் நிஜமாலே வந்து அப்படின்னு பேடாக ஃபீல் பண்ண வச்சுருந்தா ஐம் வெரி சாரி. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக மேக்கப்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். மேக்கப்பு ப்ரெஸ்ஸு கலர்லாம் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்து என்ன மாதிரி இந்த மாதிரி மேக்கப்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு லெட் மீ நோ. ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இதோட உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பாய்.